ஹாய் ஹலோ வெல்கம் டு இந்து டாக்கீஸ். இன்றைக்கி நம்ம என்ன பற்றி பேச போகிறோன்னா, நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக இப்போ பேச்சு பொருளாக இருக்கிற என்ன ஒரு விஷயம் என்னென்னா, திருவள்ளுவருக்கு காவி சாயத்தை பூசிட்டாங்க. திருவள்ளுவருக்கு ஏன் அதை பூசணும்? திருவள்ளுவர் இந்து கிடையாது, இல்லை இது இந்து மதத்துக்கானவர் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனையாக போயிட்டுருக்கு. அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, திருவள்ளுவர்னால் யார்? நம்மளுடைய தமிழில் நமக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் திருக்குறள். அதை எழுதினது திருவள்ளுவர். இதை எழுதினது யார், இவருடைய பேர் என்ன அப்படின்னு தெரியாதப்ப திருக்குறள் அப்படிங்கிற பேரில் இருந்து அவருக்கு திருவள்ளுவர் அப்படின்னு ஒரு பேரை வைக்கிறாங்க. இவர் எந்த ஊரை சேர்ந்தவர் அப்படின்னு தெரியல. சிலர் என்ன சொல்கிறாங்க, மதுரையை சேர்ந்தவருன்றாங்க. சிலர் இல்லை திருமலையை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் எந்த ஊரை சேர்ந்தவர், எப்போ பிறந்தவர், அதெல்லாம் நமக்கு தெரியாது. நம்மளுடைய முன்னோர்கள் தமிழர்கள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, திருவள்ளுவர் கிமு 31வது நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. அப்போ திருவள்ளுவர் எந்த மதத்தானவர்? சிலர் என்ன சொல்கிறாங்க, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகன்னு திருவள்ளுவர் தன்னுடைய முதல் நூல்லையே கடவுளை பற்றி சொல்லியிருக்காரு, அதாவது சிவனை பற்றி சொல்லியிருக்காரு. அப்போ அவர் இந்து மதத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொருத்தவங்க என்ன சொல்கிறாங்க, அதில் திருமாலை பற்றியும் சொல்லியிருக்காரு, அப்போ கண்டிப்பாக அவர் இந்து மதத்தை தான் சேர்ந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு என்ன கேள்வினா, அவர் இந்து மதமோ இஸ்லாம் மதமோ இல்லை கிறிஸ்டியன் மதமோ எதுவாக வேணாலும் இருக்கட்டும், இப்போ அவர் எந்த மதத்தை சேர்ந்தவருங்கிறத ஆராய்ச்சி பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின். அவருடைய திருக்குறள் என்ன சொல்லுது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும். திருவள்ளுவர் என்ன மதத்தை சேர்ந்தவர், அவர் எந்த இந்து மதமா கிறிஸ்டின் மதமா முஸ்லீம் மதமான்னு கண்டுபிடிக்கிறதுல நமக்கு என்ன இருக்குது? திருவள்ளுவர் அவருடைய திருக்குறளில் என்னென்ன கருத்துக்களை சொல்கிறாரு அதை பார்க்கணும். அவர் எல்லா மனுஷங்களையும் சமமாக மதிங்கன்னு சொல்கிறாரு, அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு அமைச்சர் எப்படி இருக்கணும், ஒரு அரசர் எப்படி இருக்கணும்னு அவ்வளோ சொல்கிறாரு. பொருளாதாரத்தை பற்றி சொல்கிறாரு, அதெல்லாம் படிங்க, அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். அதை விட்டுட்டு ஏன் அவர் இந்து மதத்தை சேர்ந்தவர் அப்படின்னு அவர் மேலே காவியை பூசணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத என்னுடைய கொஸ்டின். அப்புறம் திருவள்ளுவர் தினத்தை இப்போ நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய பொறுப்பு ஆளுநராக இருக்கிற விஸ்வநாத் ஆர்லேக்கர் அவர் திருவள்ளுவர் தினத்தை நேற்று கொண்டாடினார். அதாவது எப்படின்னா, வைகாசி அனுஷ நட்சத்திரம் அன்றைக்கி தான் திருவள்ளுவர் பிறந்த நாள் அப்படின்னு கொண்டாடுறாரு. திருவள்ளுவர் இந்த தேதியில் தான் பிறந்தார் அப்படின்னு எந்த ஒரு தகவலும் நம்மகிட்ட இல்லை. அதனால் மறைமலையடிகள் 1935 என்ன பண்ணாருன்னா, மே 17 இல்லைனா மே 18 அன்றைக்கி திருவள்ளுவர் தினமாக கொண்டாடணும், திருவள்ளுவரை நம்ம ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும், அவருடைய பிறந்த நாளை கொண்டாடணும்னு அந்த மாதிரி ஆரம்பித்தார். பிறந்த நாளுன்னு இல்லை, அது திருவள்ளுவரை நம்ம எல்லோரும் தெரிஞ்சுக்கணும், அவருக்கான ஒரு நாளாக இருக்கணும்னு. அதன் பிறகு இல்லை இது கரெக்டான இருக்காது, திருவள்ளுவருங்கிறது நம்ம தமிழுக்கானவர் அப்படிங்கிறதால அவருக்கு இன்னும் ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 1971 இருந்து நம்ம திருவள்ளுவர் தினமாக தை 2ஆம் தேதியை கொண்டாடுறோம். அதாவது தை முதல் நாள் பொங்கல் அப்படிங்கிறது நம்ம தமிழர்களுடைய அறுவடை திருநாள். அதுக்கு மறுநாள் தை 2ஆம் தேதி திருவள்ளுவர் தினமாக கொண்டாடுறோம். அதே மாதிரி தை 1ங்கிறது திருவள்ளுவர் ஆண்டு அப்படிங்கிறத கொண்டாடுறோம். 1971 இப்போ 2016 வரைக்கும் நம்ம அப்படி தான் கொண்டாடிட்டுருக்கோம். ஆனால் இப்போ இந்த ஆளுநர் என்ன சொல்கிறாரு, இல்லை திருவள்ளுவரை நம்ம வைகாசி அனுஷ அன்னைக்கு தான் கொண்டாடணும் அப்படிங்கிறாரு. ஃபஸ்ட்டு ஒன்று. ரெண்டாவது, அவர் மேலே காவி வேஷத்தை பூசுகிறாரு. அதாவது அவரை ஒரு காவியாக ஃபுல்லாக மாற்றிட்டு பட்டையெல்லாம் போட்டு இவர் இந்து மதத்துக்கானவர் தான் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறது. இதிலெல்லாம் நான் என்ன சொல்கிறேன், அவர் இந்து மதத்துக்கானவர் இல்லை இந்து மதத்தில் இல்லை அப்படிங்கிறது இங்கே பிரச்சனை கிடையாது. திருவள்ளுவரை உலக பொதுமுறை கொடுத்தவருன்னு சொல்கிறோம். உலகத்தில் இருக்க எல்லாரும் எப்படி வாழணும் அப்படின்னு ஒரு வாழ்க்கை நெறியை நமக்கு கொடுத்துருக்காரு. அவரை நம்ம எப்படி கொண்டாடணும்னா, அவருடைய கொள்கைகள், அவர் என்னென்ன சொல்கிறாரு, அவருடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணுமே தவிர, அதை விட்டுட்டு அவர் இந்து மதமா அப்படிங்கிறத ஆராய்ச்சி செய்கிறதும் தப்பு தான். அவர் இந்து மதத்தை சேர்ந்தவருங்கிறதால அவருக்கு காவி அடிக்கிறதும் தப்பு தான். வள்ளுவனை ஐயகமே போட்டுட்டோம், வள்ளுவன் எல்லாருக்கும் ஆனவர், அவரை இந்து மதத்துக்கானவர் அப்படின்னு சொல்லி சுருக்காதீங்க.
இது இந்து மதத்துக்கானவர்னு சொல்கிறதுல எனக்கு பிரச்சனை இல்லை. அவரை எல்லாரும் கொண்டாடுற ஒருத்தராக இருக்கணுங்கிறது தான் எங்களுடைய விருப்பம். அல்ல சார், அவரை எங்களுடைய தமிழராகவே இருக்க விடுங்க. வள்ளுவனுக்கு எந்த ஒரு சாயத்தையும் பூசாதீங்கன்னு கேட்டுக்கொள்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.